நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எப்போவுமே ஒரு டைலாக் கேட்டிருப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா காசு பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? பல பேர் நினைக்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ராக லட்சக்கணக்கில் காசு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. பட் த ட்ரூத் இஸ், நீங்கள் ஒரு 100 rupees வச்சுருந்தாலே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம அருணோட ஸ்டோரி வழியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் ஃபஸ்ட்டு ஷேரை எப்படி வாங்குறதுன்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஷேரை லைவாக பை பண்ணி பார்ப்போம். வெல்கம் டு கிரீன் சிப்ஸ் அனலிட்டிக்ஸ். நான் உங்கள் விஜய். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மீட் அருண். அருண் நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவர்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, கொஞ்சம் சேவிங்ஸும் இருக்குது. அருணோட முதல் டார்கெட்டே எப்படி இந்த கதவை ஓப்பன் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைய அருணுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டு, உங்கள் நேமில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கன்ஃபார்ம் இருக்கணும். அடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, இதுதான் மார்க்கெட் பிளேஸு, இங்கே தான் பை ஆர் செல் பட்டன் கிளிக் பண்ணுவோம். 3வது டிமேட் அக்கௌண்ட்டு, இது உங்கள் டிஜிட்டல் லாக்கர் மாதிரி. நீங்கள் வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாம் இங்கே தான் வந்து சேஃபாக ஸ்டோர் ஆகும். இது 3க்கும் தனித்தனியாக போக தேவையில்லை. 2026 நாம் ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் ஆப் லைக் ஜெரோதா, க்ரோ இல்லை ஆஞ்சலோட் மாதிரி யூஸ் பண்ணி ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டை ஒன்றாவே ஓப்பன் பண்ணிக்க முடியும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் 10 minutes ப்ராசஸ் தான். சிம்பிளா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அருண் ஜெரோதாவோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். இது ப்ரொமோஷன் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஜெரோதா சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அவருக்கு பேப்பர் ஒர்க் வேணுமா? தேவைப்படாது. எவ்ரிதிங் இஸ் டிஜிட்டல் நவ். அருண் கிட்ட 3 ஐட்டம்ஸ் இருக்குமா? பேன் கார்டு, இதுதான் உங்களோட ஐடி கார்டு மாதிரி. ஆதார் கார்டு வித் லிங்க்டு டு மொபைல் நம்பர் ஃபார் ஓடிபி தேவைப்படும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா வேற எப்படி கேஒய்சி பண்ணுறதுன்னு அவங்களோட போர்ட்டல்லையே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி ப்ரோக்கரேஜுக்கு தகுந்த மாதிரி கேஒய்சி வந்துட்டு உங்களால் பண்ணிட முடியும். அடுத்து உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும், ஜஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் மட்டும்தான். நான் உங்களுக்கு இந்த என்டையர் ப்ராசஸையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. இமோஷன் இல்லாத இவன்டா, அல்கவின் வடிவம் அவன்டா, ப்ராஃபிட்டை ஆண்டவன்டா. வா வந்து ஸ்டாப் அண்ட் லாஸ் தொடுடா, ட்ரிங்க் கேண்டல் உச்சமும் வருண்டா, ட்ராப் வைக்கிறாளும் எவன்டா, அல்பா போன்றா அவன்டா. மார்க்கெட்டின் மவன்டா, இமோஷன் இல்லாத இவன்டா, மார்க்கெட்டின் மவன்டா, ப்ராஃபிட்டை ஆண்டவன்டா. டிசிப்ளின் இல் நடக்குறா, எல்லாம் ஒரு கட்டுறா, உனக்கு தான் தலைவிதி. எக்ஸெக்யூஷன் இல் வெறியா மாறும். ரிஸ்க் ரிவார்ட் இருக்க, செட்டப் கண்டவன் செருக்க, கம்ல பண்ணுற கிறுக்க, மாட்டிங்காலி இருக்க. லூசை தான் எழுதலாம் பிரைஸ் ஆக்ஷன், அதுக்கெல்லாம் மேல கிராஷையே அனுப்புனா ஷார்ட் பண்ணி சிரிப்பான் போல. இந்த இகேஒய்சி முடிஞ்சதும் நெக்ஸ்ட் 24 hours உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ அருணுக்கு ஒரு அக்கௌண்ட் ரெடி ஆயிடுச்சு. சரி, அக்கௌண்ட் ரெடியானா மட்டும் பத்தாது இல்லை, அதில் வந்துட்டு பேலன்ஸும் இருக்கணும் இல்லை. எம்டி அக்கௌண்ட் வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அருண் வந்துட்டு அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 500 வந்துட்டு யூபிஐ மூலியமா அவரோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாப்புல. இது ஜஸ்ட் லைக் ஆடிங் மணி டு யுவர் ஜிபே ஆர் பேடிஎம் வேலட் மாதிரி தான். இப்போ பாக்கெட்ல காசும் ரெடி, அக்கௌண்ட் ரெடி அண்ட் காசும் ரெடியா. அடுத்த ஸ்டெப் என்ன? ஷேரை வாங்குறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அருண் ஒரு பாப்புலர் கம்பெனி ஷேரை வாங்கணும்னு நினைச்சிட்டு ரிலையன்ஸ் இல்லைன்னா டாட்டா வந்துட்டு சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா கம்பெனி வந்து ரொம்ப பாப்புலரான கம்பெனி அப்படிங்கிறதுனால. சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் போயிட்டு ஒரு ஷேர் வாங்க போறேன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. ஸோ அருண் என்ன பண்ணணும்? இப்போ அருண் அவரோட ட்ரேடிங் ஆப்குள்ள போவாரு. ஒரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் டைமிங் காலையில் 9:15 இருந்து மதியம் 3:30 மணி வரைக்கும் தான். ஸோ அருண் இந்த டைம்குள்ள அவரோட ஆப்பை ஓப்பன் பண்ணுறாரு. பண்ணிட்டு சர்ச்சில் போயிட்டு டாடா ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறாரு. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரைஸை பார்க்குறாரு. அந்த ப்ரைஸ் அவருக்கு ஏற்புடையதாக இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, குவான்டிட்டியில் 1ன்னு செட் பண்ணிவிட்டு ஆர்டர் டைப்பில் மார்க்கெட்னு செலக்ட் பண்ணுறாரு. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் பார்ப்போம். டிங், அருண் இப்போ ஒரு ஷேர் உண்டு.
he literally owns a small piece of that big company. கரெக்டா? அருண் பண்ண மாதிரியே நீங்களும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஷேரை வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, அதை அனலைஸ் பண்ணி லாங் டேர்மா ஹோல்டு பண்றது தான் ரியல் கேம். ஷேர் மார்க்கெட்ல பயப்பட தேவை கிடையாது, ஆனா பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் நம்ம கிரீன் சிப்ஸ் அனலிட்டிக்ஸோட மோட்டோவே. இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஹவு டு அனலைஸ் ஸ்டாக் ஃபார் பிகினர்ஸ் பத்தி பேசுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய், see you later.